அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம வீட்டில் நாம வரலட்சுமி பூஜை செய்யும் போது சுமங்கலி பெண்களை பூஜைக்கு கூப்பிடுவோம். அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களை வெறுங்கையோட அனுப்பக்கூடாது. அப்படி அவங்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கும்போது அந்த தாம்பூலத்தட்டில் என்னென்ன வைக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் நாம பார்க்கலாம். தாம்பூலம் என்பது வெற்றிலை பாக்கை குறிக்கும். ஆனா நம்ம தாம்பூலம் கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். அதில் வெறும் வெற்றிலையும் பாக்கையும் மட்டும் வைத்து கொடுப்பதில்லை. அதோடு சேர்த்து சில மங்கள பொருட்களையும் வைத்துதான் நம்ம சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கிறோம். அப்படி அந்த தட்டில் என்னெல்லாம் வைத்து கொடுக்கலாம் என்றால், வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, பழம், பூ, தேங்காய், முகம் பார்க்கும் கண்ணாடி, சீப்பு, மருதாணி, கண்மை, பிளவுஸ் பீட், கண்ணாடி வளையல். இதில் வைக்கும் பொருட்கள் அவரவருடைய வசதியை பொறுத்தது. கண்டிப்பாக இத்தனையும் வைக்க வேண்டும் என்பதில்லை. சாதாரணமாக வெற்றிலை பாக்கு, பழம், பூ, மஞ்சள் குங்குமம், வளையல், மஞ்சள் கயிறு இத்தனையும் வைத்து கொடுத்தாலும் போதும். இதற்கு மேல் வசதி இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் வருகிறவர்களுக்கு சந்தோஷமாக வைத்து கொடுக்கலாம். தாம்பூலம் கொடுப்பது என்பது நமக்கு கொடுத்து மகிழும் குணம் வர வேண்டும் என்பதற்காகவே. இதற்காக மட்டுமே இந்த சம்பிரதாயங்கள். இது ஆடம்பரத்திற்காகவோ நமது வசதியை மற்றவர்களுக்கு சொல்வதற்காகவோ கொடுப்பதில்லை. அன்று நமது வீட்டிற்கு வருகின்ற பெண்கள் எல்லோருக்குமே இந்த தாம்பூலம் நாம் கொடுக்கலாம். தாம்பூலம் தருவதன் நோக்கமே மகாலட்சுமி தாயார் ஏதோ ஒரு பெண் வடிவில் நமது பூஜையை ஏற்க வருகிறார் என்பதுதான். உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என அனைவரையும் நாம் ஒரே மாதிரியாக பாவித்து தாம்பூலம் தர வேண்டும். இந்த தாம்பூல தட்டில் வைக்கக்கூடிய பொருட்களில் இவர்களுக்குள் நாம் வேறுபாடு காட்டக்கூடாது. நமது வீட்டிற்கு வருபவர்களில் யார் மகாலட்சுமி தாயாரின் வடிவாக வருகிறார் என்பது நமக்கு தெரியாது. எனவே அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தாம்பூலம் கொடுத்து அனைவரையும் மகிழ்வோடு உபசரிக்க வேண்டும். தாம்பூலம் பெற்று கொண்டவர்கள் மனநிறைவோடு நம்மை ஆசீர்வதிப்பது தாயாரே நம்மை ஆசீர்வதிப்பது போன்றது. எனவே தாயாரை திருப்தி செய்யும் வகையில் நாம் கொடுக்கும் தாம்பூலம் இருக்க வேண்டும். தாம்பூலத்தட்டை முதலிலேயே தயார் செய்து தாயார் முன் வைத்து விட வேண்டும். தாம்பூலம் கொடுப்பவர் கிழக்கு பார்த்து நின்று கொடுக்க வேண்டும். தாம்பூலத்தட்டை கொடுக்கும் முன் தாயாரிடம் காட்டி தாயாரின் ஆசி பெற்று தாம்பூலத்தட்டை நாம் தர வேண்டும். தாம்பூலம் பெற்றுக் கொள்பவர் தாம்பூலம் கொடுப்பவரை விட வயதில் சிறியவராக இருந்தால் கொடுப்பவரை நமஸ்காரம் செய்து வாங்கிக் கொள்ள வேண்டும். கொடுப்பவர் பெற்றுக்கொள்பவரை விட இளையவர் என்றால் தாம்பூலம் கொடுத்துவிட்டு தாம்பூலம் பெற்றுக்கொள்பவரை நமஸ்காரம் செய்ய வேண்டும். நம்மை யாராவது தாம்பூலம் வாங்கி கொள்ள கூப்பிட்டால் கண்டிப்பாக அவர்களது வீட்டிற்கு சென்று நாம் தாம்பூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தாம்பூலம் கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும் நம்முடைய உறவை மேலும் வலுப்படுத்தும் ஒரு நிகழ்வாக அமையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இதனை சிந்திப்போம். நன்றி.